நாராயணா. அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 55வது தசகம். காளிய நர்த்தனம். மெய்ப்பொருள் அறிவோம். பகவானே குருவாயூரப்பா, பகவான் யமுனை வடிவிலே உள்ள கொடியோனான காளியன் என்கின்ற பாம்பை அங்கிருந்து விரட்டி அடிக்க திருவுள்ளம் கொண்டு மடுவின் கரையிலே விசக்காற்றினால் வறண்டு கூடிய இலைகளோடு கூடிய ஒரு கதம்ப மரத்தின் மேல் விரைவாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஏறினாராம். இளந்தளிர் போன்று மனதை கவரும் ஒளியுடன் கூடிய திருவடி தாமரைகளால் அம்மரத்தின் மேலேறி பயங்கரமான அலைகளும் நீர்ச்சுழல்களும் நிறைந்த அம்மடுவின் தண்ணீரிலே எட்டி குதித்தாராம் நம்பகவான். உலகத்தின் சுமையையும் தாங்கும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய கனத்தால் அம்மடுவின் தண்ணீர் கலங்கி பேரிரைச்சலுடன் உயரக் கிளம்பி 100 வில்லிடையளவு கரையை நீரில் மூழ்கடித்ததென்றால் பார்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது திக்கு திசைகளில் எல்லாம் சுழல்கள் எழும்படி கலக்கப்பட்ட மடுவின் தண்ணீரில் அதிகமான இரைச்சல் உண்டாயிற்றாம். அவ்வமயம் பாம்பரசனான காளியன் மிகுந்த சினத்தினால் செய்வதறியாது திகைத்து தண்ணீரிலிருந்து வெளிக்கிளம்பி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை அணுகி வந்தானாம். 1000 பனாமுடிகளிலிருந்தும் பிளம்பு போன்ற கொடிய விஷத்தை வெளியே கக்குகின்ற காளியனை பல கொடிமொழிகளுடன் கூடிய ஒரு கரிய மைமலையோ என்பது போல் எதிரிலே கண்டாராம் கிருஷ்ண பரமாத்மா. தீப்பிளம்பொக்கும் கண்களும் கொடிய விஷத்தை பெருக்கும் மூச்சுக்காற்றின் வெம்மையும் உடைய அப்பெரிய பாம்பு அளவற்ற பலம் படைத்தவரும் மனத்திற்கெல்லாம் எட்டாத செயல் புரிபவருமான பகவானை ஸ்ரீ கிருஷ்ணரை இறுகச் சுற்றி கொண்டு கடித்தானே, அதுவன்றோ வியப்பு. யமுனை கரையிலே நின்று கொண்டிருந்த பசுக்களும் இடைச்சிறுவர்களும் எங்கே இங்கே இருந்த கிருஷ்ணனை காணவில்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கையில் இடைச்சேரியிலே உள்ள இடையர்கள் பற்பல விதமான தீய சகுனங்களைக் கண்டு யமுனை கரைக்கு ஓடோடி வந்தார்கள். பிரபோ குருவாயூரப்பா, பகவானுடைய நிலையை கண்ட எல்லோரும் துயரம் தாங்காது தத்தம் உயிரையே விடுவதற்கு துணிந்த பொழுது பாம்பின் பிடியிலிருந்து விரைவாக தன்னைத்தானே விடுவித்து கொண்டு புன்சிரிப்போடு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வேகமாக வெளியே வந்தாராம். அற்புதமான காட்சி. பின்பு பாம்பரசனான காளியனின் படங்களின் மேல் ஏறி நின்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மிருதுவான அழகான பாதங்களின் சலங்கைகள் இனிது ஒலிக்க, கை வழிகள் எல்லாம் கிங்கினி என்று ஒலிக்க நடனமாடினார். காளிங்க நர்த்தனம் அல்லவா? அந்த காளிங்க நர்த்தனத்தை பார்ப்பதற்காகத்தானே இடையர்குலமே காத்திருந்தது. அந்த காளியன் பாம்பும் தன்னுடைய மோட்சத்திற்காக இதுநாள் வரை காத்திருந்தது இதற்காகத்தானே. குருவாயூரப்பா, இந்த காளிங்க நர்த்தனத்தை நாராயண பட்டத்திரி எடுத்தியம்ப நாங்களெல்லாம் கேட்டு எங்களுடைய மனக்கண்களை திறந்து பார்ப்பதற்கு எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு பகவான் நடனமாடுவதைக் கண்ட கோபர்கள் மிகவும் மகிழ்ந்தனராம். பிறப்பெடுத்ததன் பயனை உணர்ந்தனராம். முனிவர்கள் எல்லாம் ஆனந்தமடைந்தார்களாம். தேவர்கள் எங்கிருந்தாலும் கூட்டம் கூட்டமாக வந்து ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மீது மலர் மாறி பொழிந்தார்களாம். என்னே வியப்பு! எவ்வளவு அற்புதமான காட்சி! அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா, மகாவிஷ்ணுவே, குருவாயூரப்பனே, என்னை தீராத நோயிலிருந்து காப்பாற்றி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாராயண பட்டத்திரி இந்த காளிய நர்த்தனம் என்ற அழகான தசகத்தை இனிதே முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.